ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ராயன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸை பற்றி தான் பேச போகிறோம். மிகப்பெரிய தொகைக்கு ராயன் திரைப்படம் ஓவர்சீஸில் விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ராயன் திரைப்படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ ராயன் திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ராயன் திரைப்படம் பெருசாக கலெக்ஷன் பண்ணாது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் படத்தை பார்க்க மாட்டாங்க. அதனாலே ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் ராயன் திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. இதே மாதிரி தான் வடசென்னை திரைப்படத்துக்கும் சொன்னாங்க. ஆனால் வடசென்னை திரைப்படம் 100 கோடி ஈஸியாக கலெக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் ராயன் திரைப்படம் கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இது வரைக்கும் தமிழ்நாடு ப்ரீ பிஸ்னஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகாமல் இருக்குது. ஆனால் ஓவர்சீஸில் ராயன் திரைப்படம் பெரும் சாதனை படைத்திருக்கு. 22 கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸில் ப்ரீ பிஸ்னஸ் ராயன் திரைப்படத்துக்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தனுஷ் அவர்களோட எல்லா திரைப்படத்தை விட இதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே ராயன் திரைப்படம் ஓவர்சீஸில் அதிகமான கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து தமிழகத்தில் எவ்வளோ ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கு, இந்தியாவில் எவ்வளோ ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆகியிருக்கு, படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு டேபிள் ப்ராஃபிட் எவ்வளோ ராயன் திரைப்படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ராயன் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.